எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த செய்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தேன், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாயிலும் நாம் பெறலாம் என்று நினைக்கக்கூடாதுன்னு. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக, அப்படி எழுதியிருக்கு. அப்போ விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் தேவனுடைய நன்மைகளை பெற முடியும். தேவன் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் தான் நம்முடைய நன்மைகளுக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1:3 அவர் என்ன சொல்கிறாரு? இதோ உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அப்படி எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே நான் அதை வாசிக்கவா? எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறதுனால தான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்றாரு. பாருங்கள், அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம், அதனால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. திரும்ப வாசிக்கவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் நன்றி. எதுக்காம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே முன்னாடி இருக்கிறத பின்னாடி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி சொன்னால் என்ன வரும்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதான வசனம். அந்த வசனத்தை புரியாமே வாசிட்டே போகக்கூடாது. இதனால் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுனால நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு இருக்கு. அப்போ ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறது உண்மை. பின்னாடியே என்ன சொல்லியிருக்கு? உங்களை உலகத் தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு உங்களை தெரிந்து கொண்டார். தேவனுடைய அன்பு, அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்க வச்சு, அந்த அன்பிலே, தேவனுடைய அன்பிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எப்போ? உலகத் தோற்றத்துக்கு முன்னே. உலகத் தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் குற்றமில்லாதவர்களாக அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு, அதுவும் அன்பிலே நிறைந்தவர்களாக இருப்பதற்கும், இந்த பூமியிலே சகல நன்மைகளையும் அனுபவிப்பதற்கும் அவர் எல்லாம் சம்பாதிச்சு வச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, உலகத் தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அவருக்கு சுவீகார புத்திரராகவும் முன்குறித்திருக்கிறார். பிள்ளை இல்லாதவங்க போய் தத்தெடுத்துட்டு வருவாங்க. அப்போ சுவீகார புத்திரராக அந்த பிள்ளையை வளர்க்குறவங்க தான் ஆஸ்திகளில் அந்த பிள்ளைக்கும் பங்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே 4 பிள்ளை இருக்கலாம், இப்போ இன்னொரு பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க, சுவீகார புத்திரராக வளர்க்குறாங்க. அது என்ன அர்த்தம்? அப்போ 5 பேர் 5 பங்காக போட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னு தானே. இப்போ பிள்ளை இல்லாத கர்த்தருக்கு பிள்ளை வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? ஏற்கனவே ஒரு குமாரன் இருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மையும் கூட சுவீகார புத்திரராய் உலகத் தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். எப்படி? அவருக்கு முன்னாடி நம்ம குற்றமில்லாமல் இருக்கிறதுக்கும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கும் தெரிந்து கொண்டார். அப்புறம் இவன் சுவீகார புத்திரன் தான், இதனால் கொஞ்சம் குறையா ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்தா போதுன்னு இல்லாமல் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியால்
அவருக்கு நன்றி சொல்லுங்க, அப்படி வருது. ஆக தேவனுடைய அன்பையும் அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த கிருபையும் பார்க்கும்போது, இந்த ஜெபத்தை பண்ணுனா அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை, தேவனுக்கு சித்தமாக இல்லையாங்கிறது மட்டும்தான். இப்போ நான் சாராய கடை நடத்தி எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படி கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார். நமக்கு தெரியுது அது அவர் பரிசுத்தர், சாராய கடை நடத்துறது அவருக்கு ஒத்து போகாது, அதனால் நமக்கு ஒத்து போகாது. அந்த லாகிரி வஸ்துக்கள், மதுபானங்கள், அப்புறம் இந்த பொல்லாத அந்த ஏதோ பழக்கத்தில் வந்துடுறாங்கல்ல, இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு, அதெல்லாம் அவருக்கு ஒத்து போகலை. அதை போய் நான் கஞ்சா எனக்கு ஒரு 10 கிலோ கிடச்சினாக்கா நான் விற்று பணக்காரன் ஆயிடுவேன் ஆண்டவரே. உங்களுக்கு கஞ்சா கிடைக்கவும் கிடைக்காது, கிடைச்சா அப்படி நீங்கள் விற்க முடியாது, அப்படி விற்றாலும் நீங்கள் போலீஸில் மாட்டிக்கிடுவீங்க. அதை அவர் கொடுக்க மாட்டார், அது அவருடைய சித்தம் இல்லை. அப்போ அவருக்கு சித்தமானதை கேட்டால் என்னது? நல்லா படிக்கிறது, நல்ல தெளிந்த புத்தியோடு இருக்கிறது, நல்ல வேலைக்கு போகிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது, நல்ல பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது, நல்ல வீடு வாசல் இருக்கிறது, எல்லா விதத்தில் நீங்கள் நிறையா பணக்காரனாக இருந்து இல்லாதவர்களுக்கு குறை சொல்லவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் கேளுங்க தர்றேன்றாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் என்ன விஷயம், அதை நீங்கள் நம்பி கர்த்தாவே நீர் எனக்கு இதை கொடுத்ததுனால உமக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அது வந்துடும். ஆனால் விசுவாசிகளாகிய நம்ம என்ன செய்கிறோம்? மண்டி ஓட்டு, கண்ணீர் விட்டு, உபவாசம் பண்ணி, இதை தரணும் ஆண்டவரே, தரணும் ஆண்டவரே, தரணும் ஆண்டவரேன்னு கெஞ்சி மன்றாடி போராடி கூடுமான சிங்காசனத்தை அசைச்சு அவரை நமக்கு கிடைக்க வச்சிடணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அவரை கேட்டால் கூறுகட்ட ஆளுகளா, ஏற்கனவே இதெல்லாம் உனக்கு சம்பாதிச்சு உன் முன்னாடி வச்சுருக்கேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாக உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், என்ன அதெல்லாம் ஆவி மண்டலத்தில் இருக்குது, இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு கர்த்தர் கொடுத்தேன்னு நன்றி சொன்னாக்கா அது பாட்டுக்கு இயற்கை மண்டலத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பேச ரெடி இல்லை. நான் விசுவாசிக்க ரெடி இல்லை, ஆனால் மன்றாடுவேன், கண்ணீர் விடுவேன், உபவாசம் பண்ணுவேன், இரவு பகலாக ஜெபம் பண்ணுவேன், மலையை கூட பேக்கணும்னா பேத்துருவேன், சிங்காசனத்தை அசைக்கணும்னா அசைக்கிறேன். நான் என்னங்க நடக்குது? ஆனால் அவர் என்ன நான் சொன்ன வார்த்தையை நம்புன்றார். உன்னுடைய சுகத்துக்காக நான் சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டு கிரயம் செலுத்தி சுகத்தை சம்பாதிச்சிருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பழைய ஏற்பாட்டில் குணமாகிறோம்னு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் குணமானீர்கள் அப்படி இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ குணமாகிறோம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் குணமாகறீங்க. அதில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு வரியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 30வது வசனத்திலிருந்து, இவைகளை இயேசு சொல்லுகையில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். என்ன விசுவாசம்? இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் மேசியா, இவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண வந்தவர், அதை விசுவாசித்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இப்போ ஏற்கனவே விசுவாசித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். என்னுடைய உபதேசம் அவர் சொல்கிறது என்னது? பிதா என்ன சொன்னாரோ அதை இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற நான் இங்கே இருக்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றார். அப்போ நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அதான் சொன்னேன். இவருடைய உபதேசம் என்ன? பிதாவாகி தேவனுடைய உபதேசம். அப்படி நீங்கள் இந்த வசனத்தை கை கொள்ளும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எது சத்தியம்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரானார். நம்மை நீதிமானாக்கும்படி அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் பாவமானார். நம்முடைய அசுத்தங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
நம்மளே தேவனுடைய குமாரன் குமார்த்தி ஆக்கிறதுக்காக அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தவர் அந்த அந்தஸ்தை விட்டுட்டு இங்கே ஏழையாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படி எல்லாவற்றுக்கும் அவர் நமக்காக ஒன்றை சம்பாதித்திருக்கிறார், தான் அதை இழந்திருக்கிறார். அவர் தன்னுடைய நீதியை இழந்துட்டார், தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்துட்டார், தன்னுடைய தேவனுடைய குமாரன்கிற அந்த அந்தஸ்தை இழந்துட்டார். இதெல்லாம் இழந்துட்டு இதெல்லாம் நமக்கு வரணுங்கிறதுக்காக இழந்துட்டு அவர் பாவமானார், சாபமானார், வியாதியானார், தரித்திரரானார், எல்லா சாபங்களையும் அவர் சுமந்தார். எதுக்கு? நமக்கு இதெல்லாம் வேணும்னு. அப்போ எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் சபை இன்னும் ஏழ்மையில் இருக்கிறது. என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? சபைக்கு இன்னும் விவரம் தெரியலைன்றாரு. அங்கே எபேசியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அது அங்கே சொல்கிறார் பாருங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? சபையானது இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளதாக இருந்தோம். 1 அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, அது மாத்திரமில்ல நம்மை சுவீகார புத்திரராக்கி இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியினால் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, நாம் தேவனுடைய சுதந்திரராகும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படி சொல்லிட்டு, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுத்தார். இவ்வளவு செஞ்சுட்டு பார்த்தா இந்த மக்களுக்கு விவரம் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னால் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கணுங்கிற அந்த அறிவெல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை. சம்பாதிச்சிருக்கிறார், இப்போ கெஞ்சி மண்டாடி எப்படியாவது கேட்டு ஜெபம் பண்ணி வாங்கிடலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவரை கேட்டால், நான் ஏற்கனவே சிலுவையில் எல்லாம் சம்பாதிச்சு முன்னாடி வச்சுருக்கேன். அந்த எபேசியர் 1:3 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னுமே ஆசீர்வதிக்க போகிறாரா? இல்லை. அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்ததை திரும்ப போய் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டால், ஏன்னா அங்கே தான் வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கிறக்கூடாதான்னு அவர் கேட்பார். அது எப்படி எடுக்கிறது? விசுவாசித்து எடுத்துக்கன்னு. அந்த விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? உலகத்தான் எப்படி செய்கிறான் அது மாதிரியே நானும் போய் செஞ்சிடுறேங்கிறாங்க. அது அப்போ உலகத்தானுடைய நடவடிக்கைன்னா அது அவிசுவாசம். ஆனால் இங்கே இருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அதில் முன்னேறி போய் இந்த நான் வச்சுருக்க நன்மையெல்லாம் எடுத்துக்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த விசுவாசங்கிற அந்த ட்ராக்கை விட்டுட்டு கெஞ்சி மன்றாடி இவரை எப்படியா ஆட்டி அசைச்சு சிங்காசனத்தை அசைச்சு எப்படியாவது இவர் வாங்கிடுறது, இவரை அலட்டியாவது வாங்கிடுறது, கொடுக்க வச்சிடணும், விடக்கூடாது, உபவாசம் போடு, கண்ணீர் விடு, உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணு. விசுவாசங்கிற இந்த ட்ராக்கை தெரிஞ்சு கொள்கிறாங்க. கர்த்தரை ஆட்டி படைச்சிடலாம், ஆட்டி வர போய் எப்படி அதை வாங்கிடலாம், இறக்கம், மனதுருக்கம், உருக்கம் உள்ளவர் எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இருந்ததுனால தான் ஏற்கனவே சிலுவையில் போய் அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு நமக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அதை நம்பு கிடைக்கும்ன்றாரு. நம்ம அந்த நம்புறதை விட்டுட்டு இன்னும் இவரை போட்டு ஆட்டுறதுலையே நம்ம சபை மக்கள் இருக்கிறாங்கங்கிறது, அது அவரே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்ப்பா நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்டா, போய் பெட்டில் பாரு அங்கே இருக்குதுன்னாக்கா, இல்லை பெட்டியில் போய் பார்க்க மாட்டேன், திறக்க முடியாது, நான் எடுக்க முடியாது, நீ கொடு அப்படின்னு கர்த்தர்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவர் உயிலில் இப்போ உயிலில் எழுதி வைக்கிறாங்க, இந்தந்த சொத்து என்ன இருக்குது, இந்தந்த சொத்து என்ன இருக்குன்னு ஏபிசி போட்டு எழுதிடுவாங்க. அப்போ அந்த எழுதுனபடி அந்தந்த சொத்து அவர்கள் கொடுத்தாச்சு. அதை போய் எடுத்துக்கனாக்கா, இல்லை அதெல்லாம் முடியாது, நீ போய் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் உபவாசிச்சு ஜெபம் பண்ணுறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறத நம்புப்பா, நான் சொல்கிறத நம்பு, அது உனக்கு தான் அங்கே செஞ்சு வச்சுருக்கேன், ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து கொடுங்க. இது தாங்க இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஜெபங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய அளவில் விசுவாசாங்க செயல்பட்டாங்கன்றவங்களாம் அவங்களாம் இந்த மாதிரி கர்த்தரை போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கல. அவங்கெல்லாம் அவங்க கர்த்தரை அனுப்புனார், போனாங்க, சொன்னாங்க, செஞ்சாங்க, காரியத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அதுபோல் தான் இருக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காதுன்ட்டார். விசுவாசம் இல்லாமல் ஒருவனாயிலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. எது? விசுவாசம் இல்லாமல்.
ஆனால் உனக்காக தான் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டேன், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஹியர். விசுவாசித்தால் நீ பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம். என்ன விசுவாசிக்கிற? இவர் தேவனுடைய குமாரன், அதான் விசுவாசிட்டமே. இப்போ அடுத்து என்ன விசுவாசிக்கணும்? அவருடைய தழும்புகளால் குணமானேன். என்னுடைய சுகத்துக்காக அவர் செலுத்திய கிரயம், அவருடைய சரீரத்தில் உண்டாயிருந்த அவ்வளவு காயங்கள், தலையில் அங்கே முள்ளாலான கிரீடம், முள் அங்கே அடித்து இங்கே ரத்தம் வழிகிறது, அங்கே தாடியை பிடுங்கினார்கள், ரத்தம் அங்கே வருகிறது, அங்கே ஈட்டியால் குத்தினார்கள், அந்த ரத்தம் அங்கே வழிகிறது. கடைசி சொட்டு ரத்தம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கைகளில் கால்களில் உருவ குத்தினார்கள், முதுகெல்லாம் ஒரே காயம். அந்த சவுக்கடியில் அந்த நுனியில் இருக்க அந்த கொக்கிகள், அந்த சதையெல்லாம் மாட்டி கிழிஞ்சு போய், அவ்வளவும் உங்களுடைய என்னுடைய சுகத்துக்காக இயேசு செலுத்திய கிரயம். இப்போ நான் அதை நம்புகிறேன், அதன் மூலமாக உண்டாகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு ஏன் மனதார சொல்லலேன்னு கேட்குறாரு. மனதார, ஆவியோடும் உண்மையோடும், முழு இதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, அது மாதிரி இதை பேசுங்க. அங்கே அன்பு கூறது ரைட்டு, இப்போ இங்கே அது மாதிரி இங்கே பேசுங்க. எனக்காக இதெல்லாம் எனக்கு கூடவா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அவள் அவ்வளோ ஆசீர்வாதத்தை செஞ்சு வச்சுருக்கிறாரு. நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே பாருங்கள், லாசருவை உயிரோடு எழுப்புறதுன்னு தீர்மானிச்சிட்டார். 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்புறதுன்னு தீர்மானிச்சிட்டார். அவர் கேட்குறப்ப மார்த்தாள் ஒரு ரொம்ப நல்ல காரியத்தை சொன்னான். நீங்கள் இருந்திருந்தீங்கன்னாக்க அவன் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, இப்போதும் கூட நீர் உங்களுடைய பிதாவிடத்தில் என்ன கேட்டுக்கொள்ளுகிறீரோ அதை அவர் செய்வாருன்னு மார்த்தாள் சொல்லிட்டார்ல. மரியாள் கூட அவ்வளோ விசுவாசம் இல்லை. மரியாள் கர்த்தர் சொன்னதெல்லாம் கேட்டு தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பக்கம் தெரிந்து கொண்டாலாம் ரைட்டு தான். ஆனால் மார்த்தாள் சமையல் பண்ணுறதுல இது உதவி செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது. கடைசிக்கு அவர் மார்த்தாளை தானே, நீ இப்படி இருந்தால் இந்த மாதிரி பலவிதமான கவலையில் இருக்கிற நீ அப்படி சொல்லி அவளுக்கு டோஸ் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மார்த்தாளுக்கு இருந்த அளவுக்கு விசுவாசம் மரியாளுக்கு இல்லை. என்ன நடந்துருச்சு? கல்லை புரட்டி பாடும்னா நார்மேன்னு இவளை சொன்னது உண்மைதான். ஆனால் என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதாவது லாசர் இப்போ எந்திரிச்சு வந்துடுவாங்கிறது உனக்கு தெரியாதா? இவதான சொன்னால் இப்பொழுது நீர் எது கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு செய்வார்னு சொன்னது இந்த மார்த்தாள் தானே. அங்கே தான் டவுட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திர ஆண்டவர், அல்லே லூயா அப்படி நீங்கள் நான் அப்படி சொல்லி ஆகணும். ஆபிரகாம் விசுவாசத்தை தான் ஈசாக்கப்பட்டேன். நீங்கள் விசுவாசிக்காமே சும்மா அவர்கிட்ட மன்றாடி உருண்டு பிறண்டு கல்லறைக்கு போனாலும் நடக்காதுங்க. கல்லறைக்கு போனாலும் நடக்காது. நீங்கள் விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளுவீங்க, விசுவாசிக்கலைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா எதையாயிலும் பெறலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக, அப்படி தானே சொல்லியிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்து மக்களோட எப்படி நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்களோ அதே கணக்கில் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் மரித்தோரை உருடை எழுப்புகிறவருமாய் அப்பேற்பட்ட கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. அவரை அந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால் அவன் பிள்ளையை பெற்றான், தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணான். பூமியில் இருக்க சகல ஜாதிகள்லாம் அவன் மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஜாதிகள்லாம் இவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. ஆக என்ன நடக்கிறது? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன் என்று, அவர் சிலுவையில் நமக்காக யாவை செய்தார் என்று, நம்முடைய சாப்பாட்டுக்காக, நம்முடைய ட்ரெஸ்ஸுக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய புருஷ மனைவிக்காக, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, சமுதாயத்தில் நம்முடைய தலை உயர்ந்திருக்கத்தக்கதாக, நாம் சாட்சியாக இருக்கத்தக்கதாக, நம்ம ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம நடப்பிக்கிறதுக்காக, பிசாசை தோற்கடிக்கிறதுக்காக, பிசாசில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை பிடுங்கிறதுக்காக, இது எல்லாவற்றுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா ஊத்தாண்டவரே ஊத்தாண்டவர் ஊத்தாண்டவர் என்ன ஊத்தாண்டவர்? அவர் ஏற்கனவே ஊற்றி இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள். அப்போ பிதாவாகியது இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார். அவர் அந்த ஆசீர்வாதத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அபிஷேகநாதர் அவர்கிட்ட இப்போ ஏற்கனவே அபிஷேகம் இருக்குது. அதை
அதை அனல் மூட்டி எழுப்பி விடுற வேலை நமக்கு இருக்குது. அதை அனல் மூட்டி எழுப்புறதானே ஒழிய அவரை கெஞ்சுறதில்ல, அவர்கிட்ட மன்றாடுறதில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களை இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை பார்க்குறோம், அல்லேலூயா அப்படின்னு சொன்னாக்க அதை பார்த்தா தான் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லாட்டி பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. விசுவாசத்தினால கர்த்தரை நீங்கள் பார்க்குறீங்க, விசுவாசத்தினால ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க, விசுவாசத்தினால பரலோகம் போகிறேங்கிறீங்க. இப்போ இதையும் அவருடைய தழும்புகளால் குணமானேன், அதை விசுவாசத்தினால பாருங்கள். ஏன்னா அது சம்பாதிச்சு வச்சுட்டார். ஏங்க இன்னொரு தடவை அவர் போய் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு உங்களுக்காக சுகத்துக்கு சம்பாதிக்க போகிறாரு? அது நடக்கிற காரியம் இல்லை. ஏற்கனவே அதெல்லாம் சம்பாதித்தாயிற்று, அதெல்லாம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணமானேன். என்னுடைய வியாதி அவர்கிட்ட போயிடுச்சு, என்னுடைய சாபங்கள் அவர் மேலே போயிருக்குது, அவருடைய நன்மைகள், சுகம், பலன் எல்லாம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணுன்றாரு. இந்த யோவான் 8 அவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது? இந்த மாதிரி அவர் உங்களை சுகமாக்கியிருக்கிறாரு, அதுக்கான கரையை செலுத்திட்டாரு, என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இந்த வசனத்தை விசுவாசிங்க, சத்தியத்தை அறிவீர்கள். எப்படி? அவரை போட்டு அலட்டி எதுவும் ஆசீர்வாதம் வாங்கிறதில்ல, அதை செஞ்சு வச்சுட்டீராண்டவரே நன்றி. சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ போராடி எனக்காக இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த வேலை, நீர் கொடுக்குற வேலைக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுக்குற பொண்ணுக்காக ஸ்தோத்திரம், கொடுக்குற மாப்பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகள் படிப்புக்காக ஸ்தோத்திரம், கொடுக்குற சம்பாத்தியத்துக்காக ஸ்தோத்திரம், என்னோடய வாழ்க்கையில் என்னை உயர்த்துறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் சொல்லி அதெல்லாம் நீர் செஞ்சுருக்கிறீரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கிறது ஈஸியாக? இல்லை கெஞ்சி மன்றாடி உருண்டு பிறண்டு கண்ணீரோட உபவாசம் பண்ணி அவருடைய சிங்காசனத்தில் ஆட்டி எதுவும் வாங்கலாமா? அது எது ஈஸி? சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது? இந்த மாதிரி கெஞ்சி மன்றாடி உருண்டு பிறண்டு அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது ஏற்கனவே இவையெல்லாம் சம்பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நான் நன்றி ஆண்டவரே. என்னுடைய சுகத்துக்காக, நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, என்னுடைய வீட்டாருக்கு இருக்கக்கூடிய சுகத்துக்காக நன்றி, வீட்டாருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக நன்றி, வீட்டில் சமாதானத்துக்காக நன்றி, வீட்டில் இந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காரு, ரயில், பஸ்ஸெல்லாம் கொடுக்குறீராண்டவரே, இந்த நகை நட்டெல்லாம் கொடுக்குறீராண்டவரே, சமுதாயத்தில் என்ன உயர்த்தீராண்டவரே, எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குறீராண்டவரே, என்னை வாழ்ந்திருக்க பண்ணுகிறீராண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்னால் என்னை உமக்கு சாட்சியாக வச்சுருக்கிறீராண்டவரே, நீரே தேவன்னு நான் மற்றவங்களுக்கு சொல்லும்படி அப்பேற்பட்ட வாய்ப்பெல்லாம் கொடுக்குறீராண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி சொன்னால் அப்படி நடக்கும்ன்றாரு. சத்தியத்தை அறிவீர்கள், இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. இன்னமேல் அவர் சிலுவைக்கு போக மாட்டார். அங்கே தான் ஒரு தப்பு நடந்து போச்சு. அந்த மோசை என்ன பண்ணால் முதல் தடவை கண்மலை அடிக்க சொன்னார். அதாவது கண்மலையை இயேசுதான் சிலுவையில் அடிபட்டு ரட்சிப்பை சம்பாதிக்கணும். ஆமாம், ஆனால் ஒரு தடவை தானே. இவன் போய் விவரம் இல்லாமல் மனுஷர் மேலே இருந்த கோபத்தில் அந்த கண்மலை இன்னொரு பக்கம் அடிச்சுவிட்டான். ஏய் என்னடா செஞ்ச நீ? இனிமேல் உன் ஊழி இன்னுமே கிடையாது, போ. இந்த மோவாப் தேசத்தில், இந்த தேசத்துலேயே நீ மறித்து அடக்கம் பண்ணப்படுவா போன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி பார்த்துருக்கா, அதெல்லாம் முடியாது, பேசாத அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டார். கண்மலையாகி இயேசுவை 2வது தடவை சிலுவையில் அறையிறதா? இப்போ நீ செஞ்ச காரியம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? இயேசுவை 2வது தடவை சிலுவையில் ஏற்றுற மாதிரி காரியமாக இருக்குது. ஏன்னா என்னடா செஞ்ச நீயாவது உன் ஊழியமாக எனக்கு வேண்டியதில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மலையிலே தானே, மோவாபில் இருக்க அந்த மலையிலே தானே அவன் மரித்தான். அவனை அடக்கம் பண்ணுற விஷயத்தில் பிசாசு வந்து வழக்காடினான். கண்மலையவே அவன் அடித்தான், அவன்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே மிகாவேல் அவனோட கூட வழக்காடியது, கர்த்தர் அவனை கடிந்து கொண்டாருங்கிறது, பின்னாடி கர்த்தரே அந்த மோசையோடைய சரீரத்தை அங்கே அடக்கம் பண்ணாருங்கிறது, அதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குல்ல. அங்கே ஒரு தடவை தப்பு நடந்ததுக்கே மோசை மேலே பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் மறுபடியும் இயேசுநாதர் சிலுவைக்கு ஏற்றுற மாதிரி வேலை பண்ணுறதா?
ஏற்கனவே கொடுத்தீங்க ஆண்டவரே நன்றிங்கிறத விட்டுட்டு இன்னொருக்கா சிலுவைக்கு போகணும்னு அவரை சொன்னான். என்னங்க அது? அதாவது கர்த்தர் சொன்னதை, அவருடைய வார்த்தையை நம்பினா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருது. அதாவது ஆவி மண்டலத்தில் இருக்கிறது இயற்கை மண்டலத்துக்கு வரும். நீங்கள் விசுவாசிச்சா, அறிக்கையிட்டா. அவர் எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தானா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், அப்புறம் மரித்தோரை திரும்ப உயிரோட எழுப்புகிறவர். ஈசாக்கு அது மாதிரி அந்த பாவனையாக தான் பெற்றுக்கொண்டான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருங்க. உண்டாகுன்னா உண்டாயிரும். இப்போது நீங்கள் உண்டாகுன்னா உண்டாகும். வெளிச்சம் உண்டாகுதுன்னா உண்டாகும். ஆகாயவரி உண்டாக்கடவுன்னா உண்டாகும். அது அவர் செஞ்சு காமிச்சு, இதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உலகத்தை நீ சிருஷ்டித்து தேவனுக்கு ஏற்ற விதத்தில் நல்லா சாட்சியாக இருக்கணும்னு வியாதி மறைந்து போனா போயிடும். பலனுடைய எந்திரி அப்படின்னா பேதர் சொல்கிறான், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் ஏன்ட்ட இருக்கிறத ஒன்று தரேன், நசரேயனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு பிடிச்சி தூக்கி விட்டானா, உடனே கைகளும் கால்களும் அது பலன் கொண்டு எந்திரிச்சு குதித்து நடந்தேன். அந்த வாக்கில் இந்த சப்பானிகள்லாம் ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது பாருங்கள். அப்போவே கால் தான் சரியாயிடுச்சுல்ல, உள்ள ஆலயத்துக்குள்ளே போட்டு இவங்களோட சேர்ந்து அவனும் சேர்ந்து ஆலயத்துக்கு போனேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த அறிவு நமக்கு தேவை. ஆனால் நிறைய பேரை கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆளுக இதுக அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிவிலே வளரும்போது நீங்கள் திவ்ய சுபாவத்தில் நீங்கள் பெருகுவீங்க. அது தேவனுடைய சுபாவமே உங்களுக்குள்ள அதிகமாகும். தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும், தேவனுடைய அறிகிற அறிவினால தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்போ அதில் நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது, ஏன்னா படிக்கலை, பைபிள் வாசிக்க முடியாது. என்னது வாசிக்க முடியலன்னா இப்போல்லாம் அது வாசித்து விட்டதெல்லாம் இருக்குது. அங்கே ஏதோ செல்லில் போட்டு விட்டால் அது வாட்டுக்கு பேசுது வசனம். அது எனக்கு தெரியாதுங்கிறதுல ஒரு பெருமையான எனக்குள்ளே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சிறு பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு கொண்டு வர்றோமோ அது மாதிரி கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய ரீதியில் வளர்க்கணுங்கிறாரு. உங்களை விசுவாசத்தில் வளர பண்ணணுங்கிறாரு. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வளர்த்தாரோ அதுபோல் நம்மையே அவர் வளர்க்குறேங்கிறாரு. தொடர்ந்து எதுக்கு பேசுகிறாரு? தொடர்ந்து அந்த வார்த்தையை நான் நம்பி விசுவாசத்தில் வளர்ந்து அவர் வைத்திருக்கிற நன்மைகள்லாம் நம்ம சுதந்திரிக்கணுங்கிறதானே. அதனால் நாம் அதை கர்த்தரை விசுவாசிக்கணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையா இந்த உலகம் சொல்கிற பொய்யன் வார்த்தையா? இந்த பொய் உண்மை போல தோன்றினாலும் அது எனக்கு வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான் நிஜ உண்மை, அதுபடி தான் நடக்கும், அதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி நிற்கணும். அப்படி விசுவாசிக்கும்போது நீங்கள் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். விசுவாசியுங்கள். அவர் உங்களுடைய சார்பாக இருக்கிறார். அவர் இம்மானுவேலரா உனக்காக இருக்கிறாரு, உனக்காக வழக்காடுறாரு, உனக்காக யுத்தம் பண்ணுறாரு. நீ யுத்தம் பண்ண உன்னை யுத்தத்துக்கு பழக்க வைக்கவே செய்கிறாரு. உங்களை ராஜா போல் வச்சு, ஆதாம ராஜாவை வச்சார், அவன் கோட்டை விட்டான். மறுபடியும் கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. ஏதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாரு. அதனால் எந்த விதத்தில் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகலை. விசுவாசிப்பீங்களா? இல்லை நான் ரொம்ப ஏழை குடும்பங்க, நான் ரொம்ப பரம்பரையாக மோசங்க, அதை பற்றி அவர் கேட்கலையே. இப்பொழுது நான் உன்னை ரட்சிக்கிறேன், நீ புது சிருஷ்டியானாய், பழைய ஒளிந்தன அப்படின்ட்டாரு. அப்போ அவர் சொல்கிறத நம்பலாம்ல. அவர் சொல்கிறத நம்பி நாம் முன்னேறும்போது இந்த நன்மைகளையெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் நாம் பெறுவோம். பார்த்தீங்களா? நீங்கள் பெற்றிருக்கும்போது தான் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கர்த்தருக்கும் மகிமையாக இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்க, அவருக்கும் அது நல்ல பேர் கிடையாது. என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லூஸாக பைத்தியமாக கிறுக்கு வாக்கில் இருக்குது பாரு அப்படி சொல்லி அவரே புலம்புவார். ஸோ பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அது மனதார சொல்லணும், சும்மா வெறும் வாயால் சொல்லக்கூடாது. மனதார, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அல்லேலூயா. ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நன்மைகள் எனக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ.